ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சூரிய பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். 15/6/2025 இருந்து 16/7/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி இருக்கிறார். மிதுன ராசியில பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்கிறார். அந்த ஒரு மாசம் இருக்கும் போது கடக ராசி அந்த மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. கடக ராசி அன்பர்கள், உங்களுக்கு சூரியன் பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டூ, ரெண்டாம் பாவத்தினோட அதிபன் யாரு அப்படின்னா சூரியன். ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தினோட அதிபன் இப்ப 12ஆம் பாவத்துக்கு போயிருக்கான். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படிம்பாங்க, அந்த பாவத்துக்கு போயிருக்கான். அப்ப செகண்ட் பிளேஸ்ல பாருங்க ஆல்ரெடி செவ்வாய் கேது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குடும்பத்துல பெருசா ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னு கொஞ்சம் இருக்காது. அதை நீங்க கொஞ்சம் ஓவர் ரைட் பண்ணும். அதுக்கும் மேல 12th பிளேஸ்ல சூரியன், நிதி நெருக்கடி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கடகத்துக்கும் இல்லைங்க, சுய ஜாதகம் தசை பார்க்கணும். தசை அஷ்டமாதிபதினோட தசை நடக்குது, தசை நடக்கிறவன் பெருசா ஜாதகத்துல ஃபேவரா இல்ல அப்படின்னா நிதி நெருக்கடி நடக்கும். இல்லங்க, எங்க நாங்களே இப்பதான் பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியில இருந்து பாக்கிய சனிக்கு வந்திருக்கோம், இப்பதான் ரிலீவ் ஆகும், நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்றீங்களேங்க. இல்லைங்க, இது பாருங்க ஒரு மாசம் தான் சூரிய பயிற்சி. பட் இருந்தாலும் சுய ஜாதகத்துல நல்லா இல்ல அப்படின்னா அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கு நிதி நெருக்கடி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படின்னா சிம்பிளா நம்ம என்ன பண்ணணும், எந்த செலவு பண்ணாலும் யோசிச்சு செலவு பண்ணுங்க, பெருசா யோசிக்க வேண்டாம். குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனம். ஏன்னா ரெண்டாம் பாவம் செவ்வாய் கேத்து இருக்கா இல்லைங்களா. நீண்ட தூர பயணம் அப்படின்றது நிறைய பேருக்கு வரும். நிறைய ரொம்ப தூரம் டிராவல் பண்றது அப்படின்றது வரும். பொதுவாக நம்ம டிராவல் பண்ணும்போது சாப்பாடு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஆனா கொஞ்சம் ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்க, இந்த 12ஆம் பாவம் சூரியன் என்ன பண்ணுவான், பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ரெண்டாம் பாவம் கேதுவும் செவ்வாயும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஏற்படுத்துவான். 12ஆம் பாவம் சூரியன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோயில் போறது, ஒரு தீர்த்த யாத்திரை போறது, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறது, இல்லைன்னா ஒரு டூர் போறது, அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தும். செலவு பார்த்துக்கோங்க, ஆரோக்கியம் பார்த்துக்கோங்க, சிம்பிள், அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா யோசிக்க வேண்டாம். சரி, இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, பொதுவா கடகம் பாருங்க முடியும் அப்படின்னா சிவன் கோயில், அதுவும் பாருங்க சிவன் கோயில்ல இருக்க நவகிரக சன்னதியில சூரியன் இருப்பாரு. அந்த சூரியனுக்கு கோதுமை விளக்கு ஏத்துங்க. அது எப்படிங்க கோதுமை விளக்கு ஏத்துறது அப்படின்னா, ரொம்ப ஒரு எளிமையான விஷயங்க. ஒரு ஆரஞ்சு கலரு, இல்லைன்னா மஞ்சள் கலரு, இல்லைன்னா சிகப்பு கலர், மூணுமே சூரியனோட கலர் தான். சரிங்களா. ஒரு துணி, காட்டன் துணி ஸ்கொயரா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா கோதுமை அதுல போட்டு, சிவப்பு கலர் நூல், நீங்க ஆரஞ்சு கலர்னா ஆரஞ்சு கலர் நூல், மஞ்சள்னா மஞ்சள் கலர் நூல், துணி என்ன எடுக்கிறீங்களோ அது, சிவப்பு துணினா சிவப்பு கலர் நூல் போட்டு கட்டிட்டு எள்ளெண்ணெய் போட்டு ஈசன் கோயில்ல இருக்க சூரியனுக்கு ஒரு விளக்கு ஏத்துங்க. என்னைக்குமா ஏத்தணும், ஞாயிற்றுக்கிழமை ஏத்துங்க, நல்லது. முடியல அப்படின்னா என்னைக்குனாலும் ஏத்துங்க. எப்பயுமே சூரியனுக்கு விளக்கு ஏத்துறது மாலை நேரத்துல ஏத்தாதீங்க, காலையில ஏத்துங்க. சூரிய கதிர்கள் நல்லா இருக்கணும் அப்ப ஏத்துங்க. அது 1 மணிக்கு 2 மணிக்கு இல்ல, காலையில சூரிய உதயமானதுல இருந்து 4:30 5 மணி வரைக்குமே நீங்க ஏத்தலாம். புரியுதுங்களா. அது உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கொடுக்கும். வாழ்த்துக்கள்.